ரோபோட்டிக் ஹெட் நெக் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு. என்னது அது? ரோபோட் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. டாக்டர் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் த ரோபோட். அதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3D விஷன் அண்ட் ஹை மேக்னிஃபிகேஷன், 10 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். அதனால ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிளியராக தெரியும். அந்த 3 டைமென்ஷனில் ஒரு டிவி பார்க்குறப்போ ஒரு 2 டைமென்ஷன் தான் வருது. இதில் 3Dயில் ஒரு டெப்த்தும் தெரியும். அதனோட ஸ்ட்ரக்சரோட டெப்த்தும் தெரியும். இன்னொரு அட்வான்டேஜ், அந்த ரோபோட்டோட எண்டோரிஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாய் வழியாக உள்ளே போய் இன்ஆக்சசிபிள் ஏரியா, அதாவது நுழைய முடியாத ஏரியாவில் கூட போய் டியூமரோ கேன்சரையோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு டங்கில் ஒரு கேன்சர் வருது அப்படின்னா, வெளிப்புற உள்ள டங்கில் கேன்சர் வருதுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஒரு க்ரோத் இருக்குது டங்கில். அது ஓப்பன் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் அதுவே இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேன்சர் இல்லை ஒரு அல்சரோ இல்லை கட்டியோ டீப் டங்கில் இருக்கப்ப, இல்லை உள் ஏரியாவில் ஒரு ஃபெரிங்ஸ் உள்ள டீப்பர் த்ரோட்டில் இருக்கிறப்ப, நம்ம அவங்களே அதே பேஷண்ட்ஸை ஆப்ரேஷன் பண்ண முடியல, ஏன்னா அந்த ஆக்சஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? எதர் ஸ்ப்ளிட் பண்ணி, இந்த லிப்பை ஸ்ப்ளிட் பண்ணி, ஜா போன் ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே போய் அந்த டியூமர் எடுத்துட்டுருவோம். பல நார்மல் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணி உள்ளே போய் அந்த கேன்சரை எடுப்போம். அப்போ நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஆப்ரேஷன் வேணாதவங்களுக்கு ஒரு ஈவன் அது சின்ன கேன்சராக இருந்தால் கூட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேன்சர் தான், பட் ஆக்சசிபிலிட்டி இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒரு 6 வீக்ஸ் ஆஃப் ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி கொடுத்து அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ரொபாட்டிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் டீப்பர் ஏரியாவில் இருக்க கேன்சரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். அவங்க வித்தவுட் ஸ்ப்ளிட்டிங் த லிப், வித்தவுட் ஸ்ப்ளிட்டிங் த ஜா, அந்த ஜாலாம் உள்ளே போய் நம்ம கிளியராக இருக்க